புதுச்சேரியில் மகாகவி பாரதியார் வாழ்ந்த இல்லம் புதுப்பிக்கப்பட்டு பொலிவுடன் காட்சியளிக்கிறது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டுள்ள பாரதியார் இல்லத்தை உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் பார்த்துச் செல்கின்றனர். 1908 ஆண்டு முதல் 1918 ஆண்டு வரையிலான 10 ஆண்டுகள் புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள ஒரு வீட்டில் பாரதியார் வசித்து வந்தார். புதுச்சேரியில் தங்கியிருந்த போதுதான் குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு உள்ளிட்ட படைப்புகளை பாரதியார் படைத்தார். தற்போது புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத் துறை பாரதியார் வாழ்ந்த இல்லத்தை அருங்காட்சியகமாக பராமரித்து வருகிறது. முறையான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் கடந்த 2009 ஆண்டு பாரதி இல்லம் மூடப்பட்டது. இதனால் பாரதியார் இல்லத்தை காண வருபவர்கள் மிகுந்த ஏமாற்றமடைந்தனர். தற்போது 7 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதியாரின் இல்லம் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் பொதுமக்களின் பார்வைக்கு திறக்கப்பட்டுள்ளது. பாரதியார்னாலே ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம்தான். மக்களுக்கும் எமோஷ்னல், அவரும் எமோஷ்னலான ஆள் அப்படிங்கிறது. அது அவருடைய கடிதங்களும் அவர் இருக்கிற வீட்டில் இருக்கிறதுனாலும் எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எமோஷன் தான் இப்போ கிடைக்கிறது எனக்கு. அண்ட் அவரோட பர்சனல் கடிதங்கள்லையுமே அவர் அவ்வளோ எமோஷ்னலாக தான் இருந்திருக்கிறாருங்கிறது தெரிய வருது. ஸோ பாரதியாரை பற்றி மற்ற கவிஞர்கள் சொன்னது, பாரதியார் மற்ற கவிஞர்களை பற்றி, மற்ற பெரிய பெருந்தகைகளை பற்றி பேசினதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு. புதுப்பிக்கப்பட்ட இல்லத்திற்கு மகாகவி பாரதியார் நினைவு அருங்காட்சியகம் மற்றும் ஆய்வு மையம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த புதுப்பிக்கப்பட்ட இல்லத்தில் பாரதியார் எழுதிய புத்தகங்கள், பாரதியார் எழுதிய கடிதங்கள், கையெழுத்து பிரதிகள், அவர் நடத்திய இதழ்களின் தொகுப்புகள் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. 7 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதியார் நினைவு இல்லம் திறக்கப்பட்டுள்ளதால் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி புதுச்சேரி வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இல்லத்தை ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர். I'm from Denmark, and I really love this museum. I think he's a forgotten poet, so I think it's good that there's a focus on him, and I think he's an important person in Indian history, and especially in South Indian history. இங்கே வந்து பார்த்தால் இந்த சூழல் என்னை ரொம்ப கவர்ந்துள்ளது. அதாவது மகாகவி பாரதியார் என்றும் பெரும் மனிதனின் ஆற்றல் படைப்புகளை காண முடிகிறது. சின்ன வயசில் பாரதியாருடைய பாட்டுகள் எல்லாம் நான் படித்தேன். அது இப்போ நான் மறந்து விட்டுட்டேன். ஆனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு பாரதியார் மேலே ஈர்ப்பு உண்டு. அதனால் இவருடைய வாழ்க்கை வரலாற்று அறியறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தளமாக இருக்குது என்று நான் கருதுகிறேன். தற்பொழுது காலை 9:40 மணி தொடங்கி மாலை 5:20 மணி வரை மட்டுமே பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். இதனை நீட்டிக்க வேண்டுமென்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. அதேபோல் அரசு விடுமுறை நாட்களிலும் பாரதியார் இல்லத்தை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அனைத்து தரப்பினரும் முன்வைக்கின்றனர். ராஜீவ், நியூஸ் 7 தமிழ், புதுச்சேரி.